வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையொன்றர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 18/1/2127 நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் என்னவென்றால் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் அனைத்தையும் நமது சேனலிலே சித்ரா பௌர்ணமி 2026 பற்றிய முழு விளக்கம் என்று அனைத்து விசேஷங்களையும் அந்த தலைப்பிலே அடியேன் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அதிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. அதை பார்த்து அதன் பிரகாரம் சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ தினசரி பஞ்சாங்க இன்றைய தினம் தீவிர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது. இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்ரா பௌர்ணமி தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் பராபவ நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 18/1/2127 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 1/5/2026. இன்றைய தினம் மே 1ஆம் நாளாக இருப்பதால் உழைப்பாளிகள் தினம். ஆகவே உழைப்பாளிகள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்ம கண்களுக்கே தெரியும் நேரமானது காலை 5:59 அயனம் உத்தராயணி, ருது வசந்த ருத்து. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே, சித்திரை மாதம், மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே, வைகாசி மாதம், ரிஷப மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரி. திதியானது பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. 42 நாழிகை 48 வினாடி, இரவு 11:06 வரை. அதன் பிறகு வைசாக பகுள பிரதம்யாம், பிரதமை திதி. இன்றைய சாத்த திதியானது பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிற சௌராபிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிற சாந்திரமானக்காரர்களுக்கும் சாந்த திதியானது பராபவ தமிழ் வருஷம் வைசாக மாதம், வைகாசி மாதம், ரிஷப மாசே, சுக்லபக்ஷ வளபெரிய பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ, தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளபெரி பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான்
நாம் அனைவரும் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்ற அடித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பிருகுவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம், 56 நாழிகை 42 வினாடி. சனிக்கிழமை பின்னிரவு, சனிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இந்த காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம், விஷோத்சர்க்கம், சம்பத் கௌரி விரதம், ஆக்கா மாவை, சித்ரா பௌர்ணமி, தேவேந்திர பூஜை, சித்திரகுப்த பூஜை, மதுரை வைகை ஆற்றில் அதிகாலையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் காட்சி, எட்டுக்குடி முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் காவடி அபிஷேகம். இவை அனைத்து விசேஷங்களையும் நமது சேனலிலே சித்ரா பௌர்ணமி 2026 என்கின்ற தலைப்பிலே பதிவிடப்பட்டுள்ளோம். அனைவரும் அதை சென்று பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய ராகுகாலமானது காலை 10 மணி 29 நிமிடம் முதல் 11 மணி 59 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 2 மணி 59 நிமிடம் முதல் 4 மணி 29 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 29 நிமிடம் முதல் 8 மணி 59 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் தீதுரை நட்சத்திரம், சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்தரப்புரோஷ்டபத நட்சத்திரம், உத்தரட்டாய் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 9 மணி 12 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரப்புரோஷ்டபத நட்சத்திரம், உத்தரட்டாய் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 3 மணி 42 நிமிடம் முதல் இரவு 10 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரப்புரோஷ்டபத நட்சத்திரம், உத்தராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 10 மணி 12 நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 40 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகின்றது. லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து, சுபமஸ்து, ததாஸ்து.